ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன சமையல், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணட்டுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. கொஞ்ச நாளா கொஞ்சம் ஆசை இருக்கு. பலாக்கொட்டை வச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி குழம்பா வைக்காம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பொரியல் மாரி பண்ணிடுறேங்க. கடுகு தாளிச்சு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு ஒரு வதக்கி அதில் வந்துட்டு நம்ம கொட்டை வந்துட்டு நல்லா தோலெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொடிசா வேணும்னா பொடிசா கட் பண்ணுங்க. இல்லை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அது வேகட்டுங்க. சீக்கிரமாகவே வெந்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாவே சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மாவாக வெந்துருங்க. ரொம்ப வெந்து கொழன்னு ஆகக்கூடாது. இந்த மாதிரி டயத்தில் வெந்துருச்சுன்னு தோணுனோடனேவும் மூடியை திறந்து வச்சு அந்த சிம்மில் வச்சு நல்லா வற்ற விட்டு பொரியலை எடுத்துடணுங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட கஞ்சி, அதுக்கு பெலாக்காய் அவிச்சது, மசால் போட்ட பெலாக்காய், இடி சம்மந்தி, தேங்காய் இடித்த சம்மந்தி, அதுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டை துவரன், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க மோர் குழம்பு. இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட போகிறேன்? பெலா இலையெல்லாம் காமிச்சியப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இவ்வளோ பெலா ஐட்டமாக சாப்பிட்றோம். அது பெலா இலையில சாப்பிட்டா இனி சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, கேரளா பாரம்பரியப்படி இந்த மாதிரி இலையில கும்பல் கூட்டி கஞ்சி குடிப்பாங்க. அது சூப்பராக இருக்குங்க. அந்த பெலா டிஷ்ஷும், அதாவது பெலாக்கொட்டை துவரன், பெலாக்காய் அவிச்சது, அது கூடயே மோர் குழம்பும் இந்த பெலா இலையில வச்சு அந்த சம்மந்தியை வச்சு அப்படியே அள்ளி வாயில் வச்சோங்க. ஆஹா, அடடடடா! நம்ம ஒரு பழைய கஞ்சியும் மோர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கடித்து கருவாடை தொட்டு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இது ஒரு தனி ரகமாக கிடைக்குங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் கஞ்சி, நான், என்னோடய பையன், என்னோடய பாப்பா, நாங்கள் 3 பேரை தாங்க சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. செம காம்பினேஷன் வேறு இந்த டிஷ் எல்லாமேவும். திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லீவு, அதனால தான் பசங்களும் என் கூடயே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரியாக வீடியோ எடுக்கவே முடியலைங்க. பசங்க கூட போகிறது வர்றது, பசங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, கதை சொல்கிறது, அந்த மாதிரியே எங்களுக்கு இந்த டே வந்து கடந்து போயிடுச்சுங்க. சரி நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம், இன்றைக்கி பசங்க லீவாக வீட்டில் இருக்கிறனால அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோங்க. தோட்டத்தில் போய் 2 கொய்யாக்காயெல்லாம் பறித்து சாப்பிட்டு வந்தோம். என்ன வீடியோ தாங்க எடுக்கலை. இது நம்மளோட வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற அந்த வாய்க்கால். மழை கொஞ்சம் குறையுமே, தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் ஓசு போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு, கீழ் வீட்டுக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஓசு தாங்க போட்டிருக்காங்க. நம்ம ஓசுமே அந்த மேலாக போகும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, அதான் நம்மளுக்கு போகிறது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தண்ணி பஞ்சம் இருக்கான்னு. தண்ணி பஞ்சம் இனி வருமானு தெரியல, இப்போதைக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தாங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வாசலெல்லாம் கூட்டிகிட்டு விளக்கு போட டைம் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் இங்கே எல்லாருமே சாமி கும்பிட்ருவாங்க. அது டெய்லியுமே கண்டினியூவாக நடக்கும் அங்கே. அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் சரி வாசல் கூட்டிடலாம் சொல்லி கூட்டிகிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே சரி உள்ள வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டேங்க. இதுதாங்க நம்மளோட வீடு. கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடிக்காமல் தான் இருக்குது. இனிமேல் தான் பெயிண்டெல்லாம் அடிக்கணும். எப்படினாலும் வருஷத்தில் மழை பெய்கிறனால வேடையில் தான் பெயிண்ட் அடித்தாலும் அடிக்க முடியுங்க. பாசம் பிடிச்சிரும். அதெல்லாமேவும் வேடை காலத்தில் தாங்க சரி பண்ண முடியும். பாப்பா வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கான தயாரெடுப்பை நடத்திட்டுருக்கேன். இனி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணட்டுமா? சரிங்க. என்னங்க, நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் நம்ம சேனல் பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.